Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே எம்மியான ஆரஞ்சு புட்டிங் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க லைக், ஷேர் and subscribe. ஆரஞ்சுலாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆரஞ்சு எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட ஜூஸர் இருந்தாலும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸரில் தான் போட போகிறோம். ஆரஞ்செலாம் கட் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் கிடச்சிரும். இது மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சுகர் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பால் ஹீட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயட்டும். இப்போ அதே பேனில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னரில் கீழே கீயை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சிச்சு. இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம கீ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அதை செட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லாட்டி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் செட் ஆக விடுங்க. அது செட் ஆனோடனே எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.